நெல்லையில் பிச்சை எடுக்க ஈடுபடுத்தப்பட்ட 5 குழந்தைகளை மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரிகள் மீட்டுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பிச்சை எடுக்கும் குழந்தைகளை மீட்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பதாக புகாரை அடுத்து நான் இன்னைக்கு ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது வேன் ஒரு சிக்னல் பக்கத்துல நின்னுச்சு. அங்க என்ன மாதிரியே 2 சின்ன பசங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. உன் அம்மாவும் அந்த நியூஸ தான்ப்பா கேட்டுட்டு இருந்தேன். நம்ம நாட்டுல பெற்றோர்களால கைவிடப்பட்ட பிள்ளைங்க நிறைய பேர் பெருகிட்டாங்களாம். எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மா, இவங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கம்மா போவாங்க? ஜான், சில பேரோட பெற்றோர் பிறக்கும் போதே இறந்துடுறாங்க. சில பேரு வளர்க்க முடியாம அப்படியே விட்டுடுறாங்க. சில காரியம் சொன்னா உனக்கு புரியாது. சரி ஜான், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரிம்மா. அண்ணா, பசிக்குதுண்ணா, சாப்பிட ஏதாவது தாங்கண்ணா. பசங்கெல்லாம் எப்படி இருக்காங்க ஜோதி? நல்லா இருக்காங்கப்பா. போன வருஷம் இதே நாள்ல தானே வீட்ல பிரச்சனை வந்துச்சு. ஓஹோ, அப்படியா? ஆமாப்பா, மர்சி சண்டை போட்டால. ஆமா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, எனக்கு எப்ப கிடைக்கும்னு நீங்க கூட வந்து பேசுனீங்களே. ஆமாமா, இப்பதான் ஞாபகம் வருது. அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சுல. ஆமாப்பா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுக்கா, ஏதாவது தாங்க. என்னம்மா, நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போலியா? சாப்பிடவே வழி இல்லக்கா, ஸ்கூலுக்கு எங்கக்கா போவ? என்னாச்சுப்பா? உன் அப்பா என்ன பண்றாரு? அம்மா, சண்டே கிளாஸ்ல மிஷனரிகளை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. மிஷனரிகள் வந்து சமுதாய பணி செஞ்சாங்கல்ல. சமுதாய பணினா என்னம்மா? ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ஆன்மீக பணியையும் சமுதாய பணியையும் செய்யணும். இத மிஷனரிங்க செஞ்சாங்கப்பா. ஆன்மீக பணினா ஆண்டவரை குறிச்சு சொல்றது. சமுதாய பணி அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது. உதாரணத்துக்கு ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் அடிப்படை தேவைப்பா. இதெல்லாம் இல்லாம நிறைய ஜனங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் கட்டி கொடுத்து சமுதாய பணிகளையும் மிஷனரிங்க செஞ்சாங்க. ஆனா இப்போ ஆன்மீக பணி மட்டும்தான் இருக்கு. சமுதாய பணி குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ கஷ்டப்படுற மக்களோட தேவைகளை அறிஞ்சு அவங்க தேவைகளை நாம நிறைவேற்றணும். சரிதானம்மா? சரிதான்ப்பா. சுபி அக்கா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஜான், படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கேன் ஆண்டி. சுபி, நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். என்னக்கா, என்ன விஷயம்? இன்னைக்கு காலையில நான் கடைக்கு போயிருந்தேம்மா. பசிக்குதுண்ணே, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு,
ஏதாவது சாப்பிட தாங்கண்ணே. உனக்கு சும்மா கொடுக்க ஒன்றும் கடை நடத்தல. தட்டு கழுவுறியா? சாப்பிட்டா வேலை பார்க்கணும், இல்லைன்னா போ. அந்த தம்பிய கூப்பிட்டு பேசின. எனக்கு யாருமே இல்ல ஆண்டின்னு சொன்னான். என் கூட வரியா, உன்னை படிக்க வைக்கிறேன், சாப்பாடு தரேன்னு சொன்னேன். அவனும் சரின்னு சொல்லிட்டான். தம்பி, நீ என் கூட வரியா? உனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து உன்னை நல்லா படிக்க வைக்கிறேன். ஆண்டி கூட வரியா? அக்கா, நான் என்ன செய்யணும்? ஏதாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணுமா? பணம் மாத்திரம் இல்ல சுபி. அந்த தம்பிய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா எங்க வீடு சொந்த வீடு இல்ல இல்லம்மா. நாங்களே வாடகை வீட்டுல இருக்கோம். வீட்டுக்காரங்களோட அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வைக்கவும் முடியாது. அந்த தம்பிய அநாத ஆசிரமத்திலயும் சேர்க்க முடியல. அங்கேயும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. காரணம், நேத்து ஒரு 2 பேரை பார்த்தேன். நம்ம மாலதி அப்பா கிட்ட சொல்லித்தான் பசங்களை அங்க சேர்த்து விட்டேன். அவர்தான் அந்த 2 பசங்களுக்கும் மாசம் மாசம் காசு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மறுபடியும் இந்த தம்பிக்கும் நான் அவர்கிட்ட போய் கேட்க முடியாதுல்லம்மா. அதான் உன் வீட்டுல வச்சுக்க முடியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். எங்கயா? ஆமா சுபி, கொஞ்ச நாளைக்குதான். நான் ஏதாவது ஆசிரமத்துல இடம் இருக்குதான்னு பாக்குறேன். இடம் இருந்துச்சுன்னா நான் அவனை சேர்த்து விட்டுறேன். அது வரைக்கும் உன் வீட்டுல இருக்கட்டுமே. எனக்கு வேற வழி தெரியலமா. ப்ளீஸ். என்னக்கா நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். கண்டிப்பா சுபி, ஜெபஸ்டின் கிட்ட கேட்டுட்டே சொல்லு. இப்போ 2 நாளைக்கு அந்த தம்பிய ஆசிரமத்துல தங்க வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்ல செய்தியா சொல்லுமா. சரிங்கக்கா. நல்லா இருக்கீங்களாங்க? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா ஃபோன் பண்ணிருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயமா? சொல்லு. நேத்து ஜோதி அக்காவை பார்த்தேன். என்னங்க அமைதியா இருக்கீங்க? நீ அவசரப்படாத சுபி. அந்த தம்பி யாரு ஏதுன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, அத பாத்துக்க. ஜோதி அக்கா கிட்ட சொல்லிடு. சரிங்க. என்ன பண்றது? சமுதாய பணியை செய்யாம நம்ம இருக்க கூடாது. எதையாவது பண்ணுவோம். என்ன சுபி, ஜெபஸ்டின் என்ன சொன்னாப்ல? சரின்னு சொன்னாங்களா? அவசரப்படாத சுபி. அந்த தம்பி யாரு ஏதுன்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போது பாத்துக்க. ஜோதி அக்கா கிட்ட சொல்லிடு. என்ன சுபி? ஒன்னும் இல்லக்கா, சரின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா. தம்பி, இங்க வாப்பா. பயப்படாம வாப்பா. இந்த ஆண்டி உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. உன்னை நல்லா படிக்க வைப்பாங்க. பயப்படக்கூடாது, சரியா? உட்கார். சரி, நான் கிளம்புறேம்மா. என்னப்பா அமைதியா இருக்க? நான் உங்களை எப்படி கூப்பிட? எனக்கு அம்மா இல்ல. உங்களை பார்த்தா எங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாமா?